ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அந்த கண்ணாடி கட்டிடத்திற்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் வெளிநாட்டு நிறுவனம் எப்போதையும் விட இன்று கூடுதல் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. அதுவும் வேலையை விட வரவேற்புக்கு தேவையான எல்லா வேலைகளும் மிக சிறப்பாகவே நடந்து கொண்டிருந்தது. இருக்காதா பின்னே? அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் அனைவருக்கும் சம்பளத்தை கொட்டி கொடுக்கும் முதலாளி இன்று வெளிநாட்டிலிருந்து வருகிறார் என்றால் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்குமா? அந்த நிறுவனத்தின் முதலாளியான ஜோஸ் அமெரிக்காவில் தன் தொழிலை நிலைநிறுத்திவிட்டு இந்தியாவிலும் கால் பதித்து வருடங்கள் பல கண்டிருந்தாலும் அவன் வருடத்திற்கு ஒரு முறை வந்து இந்தியாவில் ஒரு மாதம் தங்கி தன் நிறுவனம், வணிக வளாகம், சில பல ஐடி நிறுவனங்கள் இப்படி தான் கால் பதித்திருக்கும் இடத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், இன்னும் எப்படி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவனித்துவிட்டு செல்வான். அப்படி வரும்போது அவனிடம் வேலை செய்பவர்கள் அவனுக்கு பலத்த வரவேற்பு கொடுப்பார்கள். அந்த ஒரு மாதமும் விழாவாகவே கொண்டாடுவார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் தரும் மரியாதைக்கு பதில் உபகாரமாய் ஒரு நாள் ஜோஸும் அனைவரையும் குடும்பத்தோடு அழைத்து விருந்து வைப்பான். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து விடுவான். மொத்தத்தில் அவனிடம் வேலை செய்பவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வான். அப்படிப்பட்ட முதலாளி வருவதை அவர்கள் எவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள்! அதைவிட தங்களை விட கூடுதல் உயரமும் செக்க சிவந்த நிறம் என்று அவன் அழகிற்கு அவனுடைய அலுவலகத்தில் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கின்றது. அவன் வந்துவிட்டால் காரணமே இல்லாமல் அவனை வந்து பார்த்துவிட்டு அசடு வழிந்து கொண்டு வருபவர்கள் அநேகம் பேர். அவன் மேல் அவ்வளவு ஈர்ப்பு. ஆண்களே இப்படி என்றால் பெண்களின் நிலை சொல்ல வேண்டுமா? கேட்பார் யாரும் இல்லை என்றால் வீட்டிற்கு கூட செல்லாமல் அலுவலகத்தில் அவனை பார்த்து கொண்டே தவம் கிடக்கவும் தயாராக இருந்தார்கள். இப்படி அவன் கடைக்கண் பார்வைக்கு பல பேர் ஏங்கினாலும் அவன் என்னமோ அதையெல்லாம் பொருட்டாக கூட நினைக்க மாட்டான். தான் வந்த வேலை எதுவோ அதை பார்த்துவிட்டு கிளம்பி விடுவான். அவனுடன் வேலை செய்யும் ஸ்டீஃபன், ரிச்சர்ட் இருவரும் வருவார்கள். அவர்கள் இருவரும் அவனுக்கு பாடிகார்ட் மாதிரியும் ஜோஸ் என்ன சொன்னாலும் நொடியில் அதை செய்து முடிக்கும் வல்லவர்களாகவும் இருந்தார்கள். எப்போதும் அவன் கூடவே இருப்பார்கள். அவனுக்கு வலது கை, இடது கை எல்லாம் அவர்கள் இருவரும் தான். அவர்களை மீறி அவனிடம் யாரும் செல்ல முடியாது. எப்போதும் அவனோடையே இருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவர் மனதிலும் அழுத்தமாக தடம் பதித்து இருப்பவன் வருகிறான் என்றால் வரவேற்பு பலமாக இருக்க வேண்டாமா? அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தது. சிவா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். அவன்தான் இந்தியாவில் இருக்கும் ஜோஸின் மொத்த சாம்ராஜ்யத்தையும் கவனித்து கொண்டிருப்பவன். அவனுக்கு ரொம்பவும் டென்ஷன். யாரும் ஒரு குறையும் சொல்லிவிடக்கூடாது என்று கூடுதல் கவனத்துடன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு தன் முதலாளியை வரவேற்க ஏர்போர்ட்டிற்கு கிளம்பியிருந்தான். அவன் சென்று சேரும் நேரமும் ஜோஸ் அவனுடைய ஆட்களுடன் வெளியில் வரவும் சரியாக இருந்தது. அவரை பார்த்ததும் சந்தோஷத்துடன் கையை ஆட்டிவிட்டு பொக்கையை கொடுத்து, இந்தியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்றான். அதை சிரித்த முகத்துடன் வாங்கிக் கொண்ட ஜோஸ் நன்றியை உதிர்த்தான். அவன் மட்டுமல்லாமல் அவனுடன் இருக்கும் ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் கூட தமிழ் அழகாக பேசுவார்கள். தமிழ் மொழி மட்டுமில்லை, அவர்கள் எந்த நாட்டில் எல்லாம் தொழிலை விரிவுபடுத்தி இருக்கிறார்களோ அந்த மொழியெல்லாம் ஒத்துப்படி. தமிழர்களே ஆங்கிலத்தில் பேசி பழகிவிட்ட இந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஒருவன் தமிழில் பேசினால் அவன் மீது மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வருவது இயல்பன்றோ? அவனோடு சென்ற ஜோஸ், சிவா முதல்ல வீட்டுக்கு போகணும், 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ் போகலாம் என்றான். சரிங்க சார் என்றவன் அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு அழைத்து சென்றான். எஜமானன் வருவதால் 2 நாட்களாக அங்கேயும் விதவிதமான பராமரிப்பு வேலைகள் நடந்திருந்தது. பட்டி டிங்கரிங் பார்த்த பிறகு இப்போது பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் பளிச்சென்று இருந்தது. அதை பார்த்ததும் ஜோஸிற்கு பிடித்து போக, சிவா பொறுப்பில் விட்டுட்டு போனால் அதை பற்றி கவலை நமக்கு வேணாம், அவனே எல்லாம் பார்த்துக்குவான் என்று அவனை பாராட்டி பெருமையாக பேசிவிட்டு உள்ளே சென்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் அதை ஆமோதித்து விட்டு ஜோஸ் அறைக்கு பக்கத்து அறையில் புகுந்து கொண்டார்கள். அவர்கள் மூவரும் இளைப்பாறும் வரை சிவா கெஸ்ட் ஹவுஸிற்கு வெளியில் இருக்கும் தோட்டக்காரனிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஜோஸ் அசதியில் கொஞ்ச நேரம் படுத்திருந்தவன் எழுந்து குளித்துவிட்டு ரெடியாகி வெளியில் வரும்போது ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் அவனுக்காக காத்திருந்தார்கள். 3 பேரும் வெளியில் வருவதை பார்த்த சிவா ஓடி வந்து, போலாமா சார் என்றான். அவனுக்கு பதிலாக தலையை மட்டும் மாட்டிவிட்டு இங்கே வந்தால் உபயோகப்படுத்தும் தன் வாகனத்தில் ஏறி அமர்ந்தான்.
ஸ்டீஃபன் ஓட்டுநர் சீட்டை பிடித்து கொள்ள ரிச்சர்ட் ஜோஸ் கூட பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். ஸ்டீஃபனுக்கு வலது கை இடது கை இரண்டும் பழக்கம். ஆதலால் கார் ஓட்டுவதில் அவனுக்கு இந்தியாவின் சாலைகளில் பெரிதாய் வித்தியாசமே தெரியாது. சிவா தான் வந்த வாகனத்தில் வருவதாக சொல்லவும் ஜோஸ், வேணா எங்க கூட வா என்று அழைத்தான். சரிங்க சார் என்று அந்த காரின் முன் சீட்டில் ஸ்டீஃபனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். கார் ஆஃபீஸை நோக்கி விரைந்தது. ஆஃபீஸில் இறங்கியதும் அவனுக்கான வரவேற்பு பலமாக இருந்தது. மீடியா ஆட்கள் அவனை சூழ்ந்து கொள்ள, சார் இந்த வருஷம் எத்தனை நாள் இருப்பீங்க, என்னென்ன மாற்றம் கொண்டு வருவீங்க என்று கேள்வி கணைகளை தொடுக்கவும் புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அவர்களை கடந்து அலுவலகத்தில் நுழைவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஸ்டீஃபன் மீடியா ஆட்களிடம், அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சார் உங்ககிட்ட பேசுவார் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அவனிடம் வேலை செய்பவர்கள் அவனுக்கு மாலை மரியாதை செய்தார்கள். பெண்களுடைய கண்கள் அவனை மொய்த்து கொண்டிருந்தது. அவர்களிடமெல்லாம் சிரித்த முகமாக நலம் விசாரித்தவன் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலத்தையும் உறவுக்காரனைப் போல விசாரித்து முடித்துவிட்டு அறைக்கு சென்று அமர்ந்தவனின் பின்னே ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் வந்து அமர்ந்தார்கள். இவங்களோட அன்பு தொல்லையை தாங்கவே நம்ம எனர்ஜியை கூட்டணும் போல என்று சொல்லிவிட்டு உஃப் என்றான். அவன் வாயிலிருந்து மொத்த காற்றும் வெளிவரும் அளவிற்கு. அவங்கக்கிட்ட உறவுக்காரங்களை போல இவ்வளோ மணி நேரமும் கொஞ்சி கொள்ளாவிட்டு இருந்த எங்களுக்கே ஒரு நிமிஷம் இவ அமெரிக்காக்காரனா இல்லை இந்தியனானு சந்தேகம் வந்துருச்சுன்னா பாரேன் என்றார்கள் கேலியாக. நம்ம எந்த நாட்டில் தொழில் செஞ்சாலும் அந்த நாட்டுக்காரங்களாக மாறிடணும். இந்திய மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பால் அரவணிக்கிறவங்க, உறவு முறை, நல விசாரிப்பு அவங்களோட பாரம்பரிய பழக்கம். நாம் எங்கே போனாலும் நம்மளை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, அதை நாமளும் பழகிக்கணும் என்றான் பெருமையாக. அதெனவோ உண்மைதான், பாசக்கார பயபுலிக என்று அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த நாள் வந்த எல்லா செய்தித்தாள்களிலும் ஜோஸின் படம் அட்டைப்படமாக மின்னியது. இளம் சிட்டுக்களின் ப்ரொஃபைல் பிக்சராகவும் அனைவரின் ஃபோனிலும் அவனுடைய முகமே ஆட்சி புரிந்தது. நேரில் ஒரு தடவையாவது பார்க்கணும், என்ன கலரு, எவ்வளவு அழகு என்று கல்லூரி பெண்களின் கனவுகளையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். புதிதாக வேலைக்கு சேர்ந்திருப்பவர்களை வர சொல்லி பேரை கேட்டுவிட்டு அவர்களை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டான். எல்லார் முகத்திலும் ஒரு பிரமிப்பு தெரிந்தது. மீடியாக்கள், பெரிய மனிதர்கள் என்று யாரிடமும் ஒரு வார்த்தை பேசாத ஜோஸ் தங்களை தனியாக அழைத்து நலம் விசாரித்ததை அவர்களுக்கு கிடைத்த பெரிய அவார்டாக நினைத்தார்கள். குழந்தைகளின் பள்ளி படிப்பு முதற்கொண்டு விசாரித்து தெரிந்து கொண்டான். எல்லாரையும் பார்த்து முடிச்சாச்சா, இன்னும் யாராவது இருக்காங்களா என்று சிவாவிடம் கேட்டான். எல்லாரையும் பார்த்தாச்சு சார், நாளைக்கு ஷாப்பிங் மாலுக்கு போகலான்னு சொன்னீங்க சார் என்றான் சிவா. சரி சிவா, நீ எப்படி இருக்க, உன்னோட பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டான். நல்லா இருக்காங்க சார் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் முகத்தில் வந்து போன வழியை ஜோஸ் கவனித்துவிட்டு புருவத்தை சுருக்கி அவனை ஊடுருவி பார்த்தான். அவனோ, சார் நான் போகட்டுமா சார் என்று தயக்கத்துடன் கேட்டான். சரி போ என்று சொல்லிவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் சென்றதும், இந்த சிவா முகமே சரியில்லை, வலுக்கட்டாயமாக சிரிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவன்கிட்ட ஒரு செயற்கைத்தனம் தெரியுது, உனக்கு அப்படி ஏதாவது தெரியுதா ஜோ என்றான் ஸ்டீஃபன். அவனும் ஆமாம் என்பது போல தலையாட்டி விட்டு அங்கிருந்த சிஸ்டத்தை நோண்ட ஆரம்பித்தான். இரவு வரை அதிலேயே மூழ்கி போயிருந்தவன் பின் எழுந்து யாரும் இல்லாமல் விரிச்சோடி கிடந்த ஆஃபீஸை சுற்றிலும் வலம் வந்தான். ஒவ்வொரு இருக்கையாக சென்று எல்லாம் பார்த்து தன் ஆராய்ச்சியை முடித்து கொண்டவன், சரி கிளம்பலாமா ரிச்சர்ட் என்றான். அவர்கள் இருவரும் தயாராக நிற்க சிவா மட்டும் தயங்கி சார் நானும் கிளம்பட்டுமா சார் என்று கேட்டான். சரி கிளம்பு சிவா, நாங்கள் போய்க்கிறோம் என்று அவனை அனுப்பியவன் அவன் முகத்தில் இருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. நாம் அமெரிக்கா போகிறதுக்குள்ள அது சரி செஞ்சுட்டு அவன் முகத்திலேயும் சந்தோஷத்தை பார்த்துட்டு தான் போகணும் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த ஒரு வாரம் அவன் கம்பெனிகளுக்கு செல்வதும் ஷாப்பிங் மாலுக்கு செல்வதும் அங்கே என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எதை புதுப்பிக்க வேண்டும் என்று எல்லாம் பார்த்துவிட்டு அன்று மொத்தமாக பத்திரிகையாளர்களை வரவழைத்து பேட்டி கொடுத்தான். ஹாய் காய்ஸ்,
நீங்கள் எதுவும் கேட்க வேணாம், நான் சொல்கிறத எழுதுனீங்கன்னா போதும் என்று ஆளுமையுடன் ஒலித்த அவனுடைய குரலுக்கு எல்லோரும் மறுபேச்சு பேசாமல் ஒத்துக்கொண்டார்கள். நான் அடுத்த மாதம்தான் அமெரிக்கா கிளம்புவேன். இந்த முறையும் வழக்கம் போல் ஒரு மாதம் இங்கே தங்க வேண்டியிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், இங்கே எல்லா வசதியுடனும் கூடிய ஒரு மருத்துவமனை கட்டலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மருத்துவமனையில் அமெரிக்காவில் கிடைக்கிற சிகிச்சை முழுதும் இங்கேயே கொண்டு வர போகிறேன். டாக்டர்ஸ் மிஷின்ஸில் இருந்து எல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் வரும். எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பாலிசி போட்டு குறைஞ்ச செலவில் மருத்துவம் பார்க்க வசதி செய்ய போகிறேன் என்று சொன்னவன் கம்பெனியை பற்றி சில விஷயங்கள் பேசிவிட்டு பேட்டியை முடித்து கொண்டான். அவனை நிறுத்தி மாடலை ஃபோட்டோ எடுப்பது போல எடுத்து தள்ளினார்கள். அடுத்த நாள் செய்தித்தாளில் தலைப்பு செய்தியாக ஜோஸும் அவன் கட்டும் மருத்துவமனையுமே முதல் இடத்தை பிடித்திருந்தது. மக்கள் மத்தியில் எங்கு பார்த்தாலும் இதே பேச்சாகவே இருந்தது. பெரிய மனிதர்களின் வாழ்த்துக்களும் வந்த வண்ணமே இருந்தது. இதில் மருத்துவமனை வைத்திருக்கும் சிலர் கோபத்தில் இருந்தார்கள். இந்த மருத்துவமனை வந்தால் நிச்சயம் நமக்கு நல்ல அடியாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவனை பகைத்து கொள்ளவோ எதிர்க்கவோ அவர்களுக்கு துணிவில்லை. அதனால் அமைதியாக போனார்கள். அன்று அலுவலகத்தில், நம் ஸ்டாஃப் அனைவருக்கும் வரும் சனிக்கிழமை மாலை பார்ட்டி, உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து வர வேண்டும் என்று எல்லோருக்கும் தகவல் அனுப்பியிருந்தான். அதற்கான ஏற்பாட்டை எல்லாம் சிவாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு இவர்கள் 3 பேரும் இந்தியாவில் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கெல்லாம் சென்றார்கள். சனிக்கிழமை வரை ஊரை சுற்றிவிட்டு சனிக்கிழமை காலையில் மருத்துவமனை கட்டுவதற்கான இடங்களை பார்வையிட சென்றான். 3 இடங்களை பார்வையிட்டு முடித்தவன் யோசனையோடு இருப்பதை பார்த்துவிட்டு, என்னாச்சு ஜோ என்றான் ஸ்டீஃபன். 3 இடத்துல 2 இடம் சரியாக வரும் போல் இருக்குது. அதுதான் குழப்பம். ஒரு இடம் நடு டவுனில் இருக்குது. போக்குவரத்துக்கு பார்க்கிங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் மக்கள் எளிதாக வந்து போக வசதியாக இருக்கும். இது அவுட்டரில் இருக்கிற இடம். பார்க்கிங் டிராஃபிக் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் தான் வர கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்றான். அதே யோசனையுடன் ஃபேன் பாக்கெட்டில் கைவிட்டு கொண்டு நடந்தபடியே, டவுனை விட்டு தள்ளி இருக்கிற இந்த இடம் தான் சரியாக வரும்னு எனக்கு தோணுது ஜோ. ஹாஸ்பிட்டலும் காலேஜும் ஊருக்கு வெளியில் இருக்கிறது தான் நல்லது. இப்போ யார்கிட்ட வண்டி இல்லாமல் இருக்குது? கார் இல்லைனாலும் 2 வீலராவது வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் வந்து போக எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான சூழல் தான் சரிப்படும் என்றான். நீ சொல்கிறதும் சரிதான். அப்போது அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? ரிச்சர்ட், நீ என்ன சொல்கிற? அதுதான் சரியாக இருக்கும். மருத்துவமனையும் பெருசாக கட்டலாம். பார்க்கிங்க்கு எத்தனை வண்டி வந்தாலும் பிரச்சனை இருக்காது. எதிர்காலத்தில் மருத்துவமனையை விரிவுபடுத்தணும்னு நினச்சா கூட இட வசதி இருக்கும் என்றான். பேசி முடித்துவிட்டு அந்த இடத்தையே ஃபைனல் பண்ணிவிட்டு, அடுத்த வாரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிடுங்க என்றவன் தன் அறைக்கு சென்றான். மாலையில் 3 பேரும் தயாராகி பார்ட்டிக்கு கிளம்பினார்கள். இவர்கள் செல்லும் போதே பாதியார்களுக்கு மேல் வந்திருந்தார்கள். பெரியவர்கள் ஒரு பக்கம் அரட்டை அடிக்க, சின்ன குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விளையாடினார்கள். இவனை பார்த்ததும் அனைவரும் தன் குடும்பத்தை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார்கள். ஜோவும் அவர்களோடு ஒருவனாக கலந்து அவர்கள் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தான். பார்ட்டி முடியும் வரை நேரம் போனதே தெரியவில்லை. எல்லார் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். அதை பார்த்த ஜோ, ஸ்டீஃபன், வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்தா இவங்க முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறியா? இனி வருஷம் ஒரு முறை இந்த மாதிரி பார்ட்டி, 2 நாள் டூர் நாம் வரும்போது கட்டாயம் இருக்க வேணும். நாம் இங்கே வந்து தங்குற 1 மாதமோ இவங்க ஜாலியாக இருக்கணும். அந்த அஸ்திவாரத்தில் தான் அடுத்த 1 வருஷமும் அவங்க திறமையாக வேலை செய்யணும் என்றான். நீ கை தேர்ந்த முதலாளி தான் என்றான் சிரிப்புடன் ரிச்சர்ட். ஜோ, உன்னை கவனிச்சியா? சிவா மட்டும் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரல. ஆனால் குடும்பத்தோடு வந்துக்கிறவங்கள ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தான் என்றான். நானும் கவனித்தேன். நாளைக்கு அவன்கிட்ட சொல்லாமல் அவன் வீட்டுக்கு போவோம். அப்போது உண்மை தெரிஞ்சிடும்ல என்றான் ஜோ. அதற்குள் அனைவரும் விடைபெற ஜோ அருகே வரவும் பேச்சை முடித்துக்கொண்டு அவர்களை வழி அனுப்பும் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அனைவரையும் அம்மா, அப்பா, அண்ணா என்று அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி உறவு முறை வைத்து அழைத்து பேசி அனுப்பி வைத்தான்.
அவர்களும் சந்தோஷத்துடன் உங்களுக்கு எப்பவும் எந்த குறையும் வரக்கூடாது என்று சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு சென்றார்கள். அனைவரையும் அனுப்பிவிட்டு பில் செட்டில் பண்ணிவிட்டு வரும் சிவாவுக்காக வெயிட் பண்ணியவர்கள் அவன் வந்ததும், சிவா, உனக்கு ரொம்ப அதிக வேலையாக கொடுத்துட்டனோ? சரி, நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ என்றான். இல்லை இல்லை சார், பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை சார், எனக்கு லீவனா வேணாம் சார் என்றான். ஏன், உன் குடும்பத்தோட ஒரு நாள் இருக்கலாமே, நீ தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு வரல, எங்கள் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறையோ என்னவோ என்றான் அவனை கூர்மையாக பார்த்தபடியே. பதறி போனவன், சார், நீங்கள் சொல்கிற வரைக்கும் இப்படி ஒரு நினைவு வரும்னு கூட எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சார் வரலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை சார் என்றான். எல்லாருக்கும் ஒரே நேரத்திலேயா உடம்பு சரியில்லாமல் போகும் என்ற கேள்விக்கும் அவனின் ஊடுருவும் பார்வைக்கும் பதில் சொல்ல முடியாமல் தயக்கத்துடன், சார், நான் கிளம்பட்டுமா என்றான். சரி போ என்று அவனை அனுப்பிவிட்டு அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஜோ. அன்று இரவு இவர்கள் கெஸ்ட் ஹவுஸிற்கு வர இரவு வெகு நேரம் ஆகியிருந்தது. அத்தியாயம் 2. காலையில் ஜோஸ், ரிச்சர்ட், ஸ்டீஃபன் 3 பேரும் நேரத்திலேயே எழுந்து கிளம்பி சிவா வீட்டிற்கு சென்றார்கள். சிவா அலுவலகம் வருவதற்குள் அவனை வீட்டிலேயே அழுத்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நேரத்திலேயே எழுந்து அவசரமாக ரெடியாகி சென்றார்கள். சமையல் அறையில் டீ போட்டு கொண்டிருந்த அவன் மனைவி பூங்கொடி, இவ்வளவு நேரத்தில் யார் கதவு தட்டுறது என்று பதட்டத்துடன் வந்து கதவை திறந்தாள். இவர்கள் 3 பேரையும் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டவள், வாங்க என்று வரவேற்றாள். அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் மனதில் இல்லை. வாங்க என்று அவள் அழைத்தது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இருந்தது. யோசனையுடனேயே ஜோஸ் உள்ளே சென்றான். அவன் பின்னே ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் சென்றார்கள். அவர்கள் உள்ளே வந்ததும் வெளியில் எட்டி பார்த்துவிட்டு உள்ளே வந்தவள் சுற்றிலும் பார்த்து கொண்டு நின்றிருந்தவர்களை பார்த்து, உட்காருங்க என்று சொல்லி அவர்களுக்கு சோஃபாவை காட்டிவிட்டு, ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் உறங்கி கொண்டிருக்கும் தன் கணவனை எழுப்ப வேகமாக தங்கள் அறைக்குள் சென்றாள். அப்போது குழந்தை அழும் சத்தமும் அதைத் தொடர்ந்து குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொண்டே வெளியில் வந்த பெண்ணை பார்த்த ஜோஸ் அவனையும் அறியாமல் எழுந்து நின்றான். அந்த பெண்ணின் மதி நிறைந்த முகத்தில் மாசுமறு என்பது துளி கூட இல்லாமல் குங்குமப்பூவும் பாலும் கலந்த நிறத்தில் இருந்தாள். நெற்றியில் கண்ணுக்கே தெரியாத ஒற்றை பொட்டு மட்டுமே இருந்தது. கழுத்திலும் கையிலும் எதுவுமே இல்லை. தமிழர்களின் பண்பாடான விருந்தோம்பல் குணத்தை கடைபிடிக்காமல் நின்று இருந்தால் அந்த பெண். ஜோவும் அதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் அப்போது இல்லை. காதில் மட்டும் வெள்ளைக்கல்லில் குட்டியான தோடு போட்டிருந்தாள். அவள் வந்தவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் சமையலறைக்குள் செல்ல அவளின் பின் இடுப்பு வரை அடர்த்தியான நீண்ட முடி இடம்பலமாக ஆடியது. இதையெல்லாம் நொடி பொழுதில் ஜோஸின் மனம் உள்வாங்கி இருந்தது. சத்தமே இல்லாமல் அவன் மனதில் சலனத்தை உண்டு பண்ணிய பெண் யார் என்பதை அவன் யோசிக்கும் முன்பு சமையல் அறையிலிருந்து மா பால் என்று குரல் கேட்கவும் ஏனோ அவன் மனதில் ஒரு வழி தோன்றி மறைந்தது. இவள்தான் சிவாவின் மனைவியா? அப்போது இன்னொரு பெண் இருந்தாங்களே, அவங்க யாரு என்று அவன் மனது கணக்கு போட ஆரம்பித்தது. அவன் மனது கணக்கு போட்டாலும் அவன் உடம்பு முழுவதும் ஒரு பரவச உணர்வும் மனதில் சந்தோஷ ஊற்றும் பெருகியது. மறுபடியும் அவளிடமே போக துடித்த மனதை அடக்க வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவனிடம், ஜோ, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா செத்திக்கு வச்ச செல்லம் மாதிரி இருக்குது பாத்தியா? பால் மாதிரி முகம், பவளம் போல உடல், இப்படியும் பொண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையே என்று கேட்ட ஸ்டீஃபனை முறைத்து கொண்டு நின்றான் ஜோஸ். நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி மறைக்கிற? சென்ட்ரலா கதையில் வர பொண்ணு மாதிரி நேரில் பார்த்தா நான் ரசிக்க மாட்டேனா? இவன் பூமியில் இருக்க வேண்டிய பொண்ணே இல்லைடா, ஏதோ தேவலோகத்திலேருந்து தப்பிச்சு வந்துருச்சோ என்றான் மறுபடியும். ஜோஸ் வாயை திறப்பதற்குள் அவசரமாக சட்டையை அணிந்து கொண்டு பதட்டத்துடன் வெளியில் ஓடி வந்த சிவா, சார், நீங்கள் எங்கே எப்படி என்றான். அவனுடைய பதற்றமும் பேச்சும் வித்தியாசமாக தோன்ற அதை கவனித்து கொண்டே,
ஏன் சிவா, உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்க்க வரக்கூடாதா? நீ தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னையே, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்றான் ஜோஸ். இப்போ இப்போ எல்லாத்துக்கும் சரியாயிடுச்சு சார், நீங்கள் கிளம்புங்க, நான் ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன் என்று அவன் அவசரப்படுத்தினான். ரிச்சர்டும் ஸ்டீஃபனும் முகம் சுளித்தார்கள். ஜோஸ் வியப்பு மேலவங்க அவனை பார்த்தவன், எவ்வளோ தூரம் வந்துட்டோம், உன் குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு போகிறோம், அறிமுகப்படுத்தி பேசிவா என்றான். தனக்கு பின்னால் கையை பிசைந்து கொண்டு நின்றவளை காட்டி, இது என் மனைவி பூங்கொடி சார் என்றவன் சமையல் அறையிலிருந்து குழந்தையோடு வெளிப்பட்ட பெண்ணை அழைத்து, இது என் மனைவியோட அக்கா மலர்கொடி சார், இதுதான் என் பொண்ணு ஜான்வி சார், போதுமா, கிளம்புறீங்களா என்றான் பதட்டத்துடன். மனதுக்குள் சாரல் மலை கொட்டியது போல் குளுமையை உணர்ந்த ஜோஸ் மீண்டும் அவளை பார்த்தான். சிவாவும் அவன் பொண்டாட்டியும் நெருப்பின் மேல் நிற்பது போல் பயந்து நடுங்க. உயிர்ப்பே இல்லாத அந்த பெண்ணின் விழிகள் அவனை திடுக்கிட வைத்தது. சிவா, இவங்களை யாரு, எதுக்காக வந்திருக்காங்க என்று அதிகாரமாய் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ஒருவன். அவனை தொடர்ந்து 5-6 பேர் தடிதடியாக வந்தார்கள். வியர்வையில் குளித்து நின்ற சிவா, ரவியண்ணா, இவங்க என் முதலாளி தான், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, என்னை பார்த்து கம்பெனி விஷயமாக பேசிட்டு போகலான்னு வந்தார். நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்தா இப்போ அனுப்பிடுவேனே என்றாள் பதற்றமாக. சரி, இதுதான் கடைசியாக இருக்கணும், என்னை இப்படி யாரும் உள்ளே வரக்கூடாது என்றவன் மலர் இருந்த அறைக்கு செல்லவும் அவனிடம் ஓடிய சிவா, அண்ணா வேண்டாம், உள்ளே போக வேண்டாம் என்று கெஞ்சினான். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு என்று சொல்லிவிட்டு நகர பூங்கொடி ஓடி போய் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நின்றவள், மாமா நீங்கள் உள்ளே போனால் அக்கா 2 நாளைக்கு பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் பட்டினி கிடக்கிறா, அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நானும் இவரும் ரொம்ப கஷ்டப்படுறோம், இதோ நாங்கள் இவங்களை இப்போவே அனுப்பிடுறோம், நீங்களும் கிளம்புங்க மாமா என்றாள். அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவளுக்கு என்னதான் வேணுமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே பண்ணுவா என்று தன் கோபத்தை சுவர் மேல் ஓங்கி குத்தியவன், பூங்கொடி உனக்கே தெரியும் நான் இவகிட்ட எவ்வளவு பொறுமையாக போகிறேன்னு, நினச்ச பொண்ணுங்களை நிமிஷத்தில் தொட்டு தூக்குறேன்னா இவகிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியிருக்கு, என்கிட்ட என்ன அப்படி குறைய கண்டுட்டாலாம், சொத்து சுகத்துக்கு பஞ்சமா, இந்த வருஷம் கல்யாணம் பண்ணனா அடுத்த வருஷம் 2 பிள்ளைய கொடுக்குற அளவுக்கு எனக்கு திறமையும் இருக்குது, சக்தியும் இருக்குது, வேற என்ன வேணுமா அவளுக்கு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு செத்து போனவனே நினச்சிட்டு அழுவாளாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அறைக்குள் எல்லாம் உடைப்படும் சத்தம் கேட்கவும் சிவா அவசரமாக அந்த அறைக்குள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டான். இவ்வள என்று கோபத்துடன் கத்திவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றவன் திரும்பி பூங்கொடியை பார்த்து, இவங்களை சீக்கிரமாக என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பு என்று சொல்லிவிட்டு சென்றான். அப்போதுதான் அங்கிருந்த 3 பேருக்கும் உணர்வே வந்தது. எவ்வளவு நேரமோ இங்கே என்ன நடந்துச்சு என்று பூங்கொடியிடம் கேட்டான் ஜோஸ். கையெடுத்து கும்பிட்டு, கிளம்புறீங்களா, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வராதீங்க, எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லேயே அவர்கிட்ட பேசி முடிச்சுக்கோங்க, உங்களால் ஊரெல்லாம் வாழுது, என் குடும்பமும் வாழணும்னு நினச்சா சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்புங்க என்றாள் கண்ணீருடன். ஜோஸ் எதுவும் பேச முடியாமல் அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை என்ற யோசனையுடன் அவள் இருந்த அறையை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் காருக்கு அருகில் வரும்போது ஜோஸ் பார்வை ஒரே இடத்தில் வெறித்து கொண்டிருப்பதை பார்த்தவர்களின் பார்வையும் அங்கே சென்றது. சிவா தோளில் குழந்தையோடு சாய்ந்து கொண்டு அழுதவளை அவன் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். உள்ளே வந்த அவன் மனைவி குழந்தையை வாங்கி கொண்டு அவளின் தலையை வருடி கொடுத்து கொண்டிருந்தாள். 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் முகத்தில் குழப்பமே விரவி கிடந்தது. வாங்க போலாம் என்று ரிச்சர்ட் காரை எடுக்க 2 பேரும் அதில் அமர்ந்து கொள்ள கார் கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றது. 3 பேரும் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்ததால் தமிழ்நாட்டு திருமண முறை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருக்கவில்லை. கல்யாணம் என்றால் தாலி காட்டுவார்கள், அவ்வளவே அவர்களின் ஞானம். தங்கள் இல்லம் வந்ததும், அந்த பொண்ணை சுற்றி என்னதான் நடக்குது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா என்றான் ரிச்சர்ட். காலத்தில் தாலி இல்லை, கல்யாணம் ஆயிருக்காது என்றான் ஸ்டீஃபன். வந்தவன் யாரு, இதுக்கு அத்தனை பேர் வந்தாங்க,
நம்மளை ஏன் துரத்து விடவே பார்த்தாங்க? அந்த குடும்பத்தில் ஏதோ குழப்பம் இருக்குது, என்னன்னு தெரியலை என்றான் ரிச்சர்ட். என்னமோ இருந்துட்டு போகட்டும், நமக்கு எதுக்கு அதை பற்றி, அவங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கும் என்றான் ஸ்டீஃபன். அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாமல் தன் அறைக்கு சென்ற ஜோஸிற்கு மனது முழுவதும் அவளிடமே சென்றது. அவளுக்கு என்ன நடந்துச்சு? அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? யாரையாவது காதலிக்கிறாளா? அந்த ரவியை அவளை மிரட்டுறான்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முன்னே வந்து நிற்கவும் அவன் மனதில் சொல்ல முடியாத வழி ஒன்று இதயத்தை குத்தி கிழித்தது போல் இருந்தது. எனக்கு என்ன ஆச்சு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என் நினப்பு முழுவதும் அவளே ஆக்கிரமிக்கிறான்? பார்த்து 2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி என் மனசில் அழுத்தமாக பதிஞ்சு போனான்? அவளோட கண்ணில் உயிர்ப்பே இல்லை, பொம்மை மாதிரி வந்து நின்னாலே. அந்த ஆள் வந்ததும் அவ்வளவு வேகமாக உள்ளே ஓடிட்டாளே. அப்போது அவனை பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? அவங்கள மிரட்டுறாங்களோ? அவன் ரவுடியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சிவாவோட மனைவி மாமான்னு கூப்பிட்டாளே, அப்போது சொந்தக்காரங்களா? எப்படி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சிக்கு பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி நினைவுகளே அன்று முழுவதும் அவனை சுற்றி கொண்டு இருந்தது. வேறு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எதை தொட்டாலும் அவளுடைய உயிர்ப்பில்லாத முகம் அவன் கண்முன் தோன்றி இம்சித்தது. ஆஃபீஸில் போய் சிவா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. இப்போ இதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நாளைக்கு சிவா வர வரைக்கும் பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு மனதை வேறு பக்கம் திருப்ப டிவியை போட்டுக்கொண்டு அமர்ந்தான். அது அவ்வளவு எளிதில்லை என்பது அவனுக்கே அதன் பிறகுதான் புரிந்தது. அடுத்த நாள் சிவாவை அலுவலகத்தில் சந்திக்கும் வரை ஒரு யுகத்தையே கடந்தது போல் இருந்தது ஜோஸுக்கு. காலையில் எழுந்ததும் இப்போதையும் விட என்று சற்று முன்பாகவே அலுவலகம் செல்வதற்காக ஸ்டீஃபனையும் ரிச்சர்ட்டையும் விரட்டி கொண்டு இருந்தான். அவர்கள் இருவரும் ரெடியாகி வரவும் 3 பேரும் கிளம்பினார்கள். அலுவலகத்தில் ஜோஸ் அறையில் சிவாவிற்காக காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு மணித்துளியும் அவனுக்கு ரொம்பவே பாடாய்படுத்தியது. ஆஃபீஸிற்கு வந்ததும் தன் அறையில் பேக்கை வைத்துவிட்டு ஜோஸை பார்க்க அவன் அறைக்கு சென்றவன், சாரி சார், என் வீடு தேடி வந்தவங்களை சரியாக வர வைக்காததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. என் குடும்ப சூழ்நிலை இப்போ சரியில்லை. அடுத்த வருஷம் உங்களை நிச்சயமாக வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே போடுறேன் என்றான் கையெடுத்து கும்பிட்டு. அது அப்புறமா பார்க்கலாம், முதல்ல நீ உட்கார் என்று அவனுக்கு இருக்கையை காட்டினான். அவன் அமர்ந்ததும் ரிச்சர்ட்டையும் ஸ்டீஃபனையும் பார்க்கவும் அவன் பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து வந்து, இந்தா முதல்ல இதை குடி என்றான். ஸ்டீஃபன் வெளியில் போய் கொஞ்ச நேரத்தில் யாரையும் உள்ளே விடாதே என்று சொல்லிவிட்டு வந்தான். ஜோஸ் அழுத்தமான குரலில், சொல்லு சிவா, உன் வீட்டில் என்ன நடக்குது? உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு என்றான். சார், அதெல்லாம் எதுக்கு என்று தயக்கத்துடன் சொன்னவன், நாங்களே பார்த்துக்கிறோம் சார் என்றான். இல்லை சிவா, எனக்கு தெரிஞ்சாகணும். நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க ரவுடிங்களா என்றான் கோபத்துடன். இல்லை சார், சொந்தக்காரங்க தான். இதை நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்று சொல்லிவிட்டு எழுந்து போக பார்த்தவனை தோளில் கை வைத்து அமர வைத்தவன், உங்கள் குடும்ப விஷயம் எனக்கு வேண்டாம், ஆனால் அந்த பொண்ணை பற்றி எல்லா தகவலும் எனக்கு வேணும். நீயா சொன்னால் உனக்கு நல்லது, இல்லை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்து தெரிஞ்சுக்குவேன். எந்த வழியில் போகணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் என்றான். அவன் குரலில் அவ்வளவு கடுமையும் முகத்தில் அவ்வளவு இறுக்கமும் பரவி கிடந்தது. மெல்ல எச்சிலை விளங்கியவன் ஸ்டீஃபனையும் ரிச்சர்ட்டையும் பார்க்க அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் ஜோஸ் முகத்தை ஆராய்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சிவா, உனக்கு என்னால் உதவ முடியும். இங்கே வந்ததுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கூட சிரிக்காமல் எதையோ இழந்த மாதிரி இறுக்கமாகவே இருக்க. வீட்டில் இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு உன்னால் எப்படி ஆஃபீஸ் வேலையை கவனிக்க முடியும் என்றான். சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சமாளிச்சுக்குவேன் என்று பதறியவன், வேலையில் எந்த குறையும் வராது சார் என்றான். சரி சிவா, நேரடியாகவே கேட்குறேன். எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை பற்றி தெரியணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும். அவங்க ஏன் உயிர்ப்பே இல்லாத பொம்மை மாதிரி அப்படி இருக்காங்கன்னு தெரியணும் என்றான். அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழுத்தமாகவும் அதிகாரமாகவும் விழுந்தது.
சிவா மறுபடியும் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு, சார், நீங்கள் இவ்வளோ வற்புறுத்துறதால சொல்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா அக்காவுக்கு தான் ஆபத்து என்றான் பயத்துடன். நீ சொல்லு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்பது போல அழுத்தமாக பார்த்தான் ஜோஸ். சார், நானும் எதையும் நேரில் பார்க்கல. என் மாமனாரும் என் மனைவியும் தான் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்தது. என் மாமனாருக்கு 2 பொண்ணுங்க, மலர்கொடி, பூங்கொடி. அதில் மலரக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல. அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க அத்தை மக ரவி, அதான் நேற்று நீங்கள் பார்த்தீங்களே, அவரும் மாமா மக விக்ரமுக்கும் போட்டியாக இருக்குமா. விக்ரம் அவ்வளோவா படிக்கலைனாலும் அவன்கிட்ட இருக்கிற பூமியை வச்சுக்கிட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரவி நல்லா படிச்சிருக்கான். அதே சமயம் ஊருக்குள்ளே சில பசங்களை துணைக்கு வச்சுட்டு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கான். வேலைக்கும் போகலை, ஆனால் சொத்துக்கு பஞ்சம் இல்லை. என் மாமனாருக்கு ரவி மேலே நல்ல அபிப்பிராயமே இல்லைனாலும் மக விருப்பத்தை முன்னாடி வச்சு என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கட்டும், அதுக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மலரக்காவும் விக்ரமும் காதலிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி நான் விக்ரம் மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிக்கிறாரு. விக்ரமும் மலரும் அக்காவும் சந்தோஷமாக கல்யாண நாளை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மடமேடையில் சந்தோஷமாக தாலி கட்டுற நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ரவி மேடையிலேயே விக்ரமை வெட்டி கொன்னுட்டான். விக்ரம் அங்கேயே துடிச்சு செத்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில் மலரக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் தன்னோட அண்ணன் மகனை இப்படி பார்த்ததும் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டாங்க. பூங்கொடியும் என் மாமனாரும் சுதாரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. மண்டபத்தில் இருக்கிற உறவுக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் மாமியார் இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. மலரக்காவை ஹாஸ்பிட்டல்லையே 1 வாரம் மயக்கத்திலேயே வச்சுருந்தாங்க. கண்ணு முழிச்சா கத்தி கதறி பைத்திய மாதிரி ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கிட்டதுனால அவங்களுக்கும் அதை தவிர வேறு வழி தெரியல. அவங்க அம்மா முகத்தை கூட கடைசியாக பார்க்கல. இறுதி காரியமும் முடிஞ்சுது. ரவியோட ஆள் நான் தான் கொலை செஞ்சேன்னு போலீஸில் சரண்டர் ஆகிட்டான். பணத்தை வாங்கிட்டு போலீஸ்காரனும் விக்ரமோட அம்மா அப்பா கொடுத்த கேஸை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. மலரக்காவை 10 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். எந்த நேரமும் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். யார் கூடவும் பேச மாட்டாங்களாம். ரவி வீட்டுக்கு வந்தால் மட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவனை மீறி மலர் அக்காவுக்கு கல்யாணமும் பண்ண முடியல. அவங்கள தேத்தி இது வரைக்கும் வேறு கல்யாணத்துக்கும் சம்மதம் வாங்கவும் முடியலை. இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. உறவுக்காரங்க மலரோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சுன்னு பூங்கொடிக்காவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி எங்கள் கல்யாணம் நடந்தது. மாமா இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருந்த அக்கா யார் வந்தாலும் பேச மாட்டாங்க. எந்த நேரமும் ஏதாவது ஒரு யோசனையில் எதையோ வெறிச்ச மாதிரி இருந்ததுனால மாமா இதே கவலையில் இறந்துட்டார். அப்புறம் ரவி கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்போ பூங்கொடி என் அக்கா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுனா நான் தடுக்க மாட்டேன்னு, அவள் சம்மதிக்கலைன்னா அவள் கல்யாணம் இப்போ வேண்டான்னு சொல்லி எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தா. ஒத்த ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தவங்க என் பொண்ணு ஜான்வி பிறந்த பிறகு அவளை ஆசையாக பார்க்குறத பார்த்துட்டு என்னோடய மனைவி ஜான்வியை அவங்களுக்கே விட்டு கொடுத்துட்டா. உயிர்ப்பு இல்லாத ஒரு இடத்துல ஒடுங்கி கிடக்கிறத விட குழந்தைக்காகவாச்சும் அக்கா மாறுறதில் அவள் அணுவாக ரசித்தா. இப்போவும் ஜான்வி அவங்கள தான் அம்மானு கூப்பிடுவா. அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. எதுக்கும் எங்ககிட்ட வரமாட்டா. அக்காவும் அவளோடையே தன்னோட சந்தோஷத்தை முடிச்சிட்டாங்க. எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் ரவி கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மலர் அக்கா மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஒடுங்குறாங்க. அவங்கள இப்படி பார்த்து என் மனைவி சிரிக்கிறதையே விட்டுட்டா. கொஞ்ச நாளாக ரவி தினமும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி பிரச்சனை பண்ணுறான். நானும் என் பொண்டாட்டியும் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கோம். அக்காவோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கோம். சில சமயம் என் பொண்டாட்டி என் அக்காவுக்கு நானே விஷத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அந்த ரவிக்கு கொடுக்க மாட்டேன்னு அலறா. எங்கே ரவி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல்
எனக்கே தெரியாமல் அப்படி பண்ணிடுவாளோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலமையில ஒரு மனுஷனுக்கு எங்கே சார் நிம்மதி இருக்கும்? ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் அடுத்த 5வது நிமிஷமே அந்த ரவி வந்து நிற்கிறான். அவனுக்கு எப்படி தெரியும் எங்கே ஆள் வச்சுருக்கான்? ஒன்றும் தெரியல எங்களுக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடப்பில் கிடக்கு. இப்போ எப்படி அக்காவை இதுலேருந்து காப்பாற்றுறதுன்னு தெரியலை. அந்த ரவி வந்துட்டு போகிற அன்னைக்கு நானும் பூங்குடியும் அக்காவை சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். சாப்பிடாம தூங்காமல் மரக்கட்டையாக கிடப்பாங்க. விக்ரம் ஞாபகம் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பைத்தியம் போல் தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க. பூங்கொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சிட்டே போகிறா. என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல சார் என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதான் சிவா.